சக்கரத்தாழ்வார் பின்னால் நரசிம்மர் இருப்பார், தனிச்சன்னதியில் இருப்பார். இந்த சக்கரத்தாழ்வாரை நீங்கள் புதன்கிழமை தோறும் 48 சுற்றி வந்தீங்கன்னா 5 புதன் 7 புதன் 9 புதன்கிழமைன்னு நீங்கள் வேண்டிக்கிடலாம். வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த காரியம் தடைப்பட்டு நிற்கிதோ, நீங்கள் திணறி கவலைப்படுதீங்களோ அந்த கவலையை சொல்லி புதன்கிழமை தோறும் 48 சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டின வரம் வேண்டினபடி கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அவருக்கு அர்ச்சனை வச்சு மலர் சாத்தி கும்பிடலாம். இது நான் அனுபவத்திலே உணர்ந்த உண்மை இது. அதனால் தாராளமாக தடைபட்டு நிற்கிற காரியம் நடக்க சக்கரத்தாழ்வாரை தேடி போங்க. புதன்கிழமை தோறும் போய் சுற்றுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.